ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா? காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை மறைப்பார் தெரிவதில்லை அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுறாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த அனைத்து விஷயத்திலும் இவர்களுக்கு ப்ளஸ். அது ப்ளஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு லவ் மேரேஜே பெற்றோர்கள் சம்மதத்துடன் அரேഞ്ച്டு மேரேஜாக மாறக்கூடிய அமைப்பு அனைத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பொழுதும் இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தைகளை இவர்கள் ரொம்பவும் அட்ராக்டிவாக மேக்னட்டிக்காக கொடுக்கும் பொழுது நிறைய தொடர்புகள் என்பது நடுவயதில் இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயதில் மீறிய நபர்களுக்கு கூட ஏற்படும். ஏன்னா ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது. கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது. உங்களுக்கு செல்வம், அதாவது பணம், இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காசு பணம் துட்டு மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பணத்தை அள்ளி கொடுப்பவர், ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர், புத்திர பாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும், நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உல்லாசத்துக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கிரன் என்ற கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் எந்த வழியாக இருந்தாலும் ஓகே, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும், அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். கால புருஷனுக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம், லக்ஸுரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம். காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது. முதலில் அங்கு மிருகசீஷ நட்சத்திரம், பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம். இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவின் நட்சத்திரம். அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன், காதல் காரகன், போககாரகனின் சாரம் பெறுகிறார். இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன். அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார், சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கிரன்னா கெட்டப்பாக இருக்குது, அப்போது சுக்கிரன்னா நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட, அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன்னா அது பிரேக்கப் ஆகவும், பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா அது லாக்கப்பாகவும் மாறிவிடும். எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும். அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும், நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும், வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும்.
இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு, நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை, ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும். இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகும். இந்த 1 மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால், இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், புது வீடு, புது காரு, புது பங்களா, புது பாய் ஃப்ரெண்டு, புரியுது, புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நான் மாலை போட்டிருக்கிறேன், நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன், நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இந்த ராசியை பொறுத்தவரை ரிஷவராசிக்கு இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா, காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை மறைப்பார் தெரிவதில்லை அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுகிறாங்க. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பார் தெரிவதில்லை. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பார் தெரிவதில்லைன்னு ஒரு பாட்டில் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு ராசியாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால, 2ஆம் இடம்னா வருமானம் வரக்கூடிய இடம், 11ஆம் வீட்டுக்கு அதிபதினா நினைத்த காரியங்களில் வெற்றி, ராசியாதிபதினா தனக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக வருகிறது. இது ஒரு பிரமாதமான கூட்டணி. அதுவும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வர்றதுனால இவ்வளோ நாளைக்கு ஜென்ம குருவில் நிறைய நஷ்டமும் நிறைய தோல்வியும் நிறைய கஷ்டமும் அனுபவித்து வந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானம், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, இவர்கள் எந்தெந்த விஷயத்தை நினைத்தார்களோ, எந்தெந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இங்கே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனத்துக்கு வந்த பிறகு முதலில் அவர் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்போது இவர்களுக்கு அந்த வெளிநாட்டு தொடர்பு, மேலும் வெளிநாட்டில் ஆதாயம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு. இந்த மிருகசீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால வியாபாரத்தில் வரக்கூடிய கூட்டாளிகள், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த அனைத்து விஷயத்திலும் இவர்களுக்கு ப்ளஸ். அது ப்ளஸ் அப்படின்னா, நிறைய பேருக்கு லவ் மேரேஜே பெற்றோர்கள் சம்மதத்துடன் அரேஞ்சு மேரேஜாக மாறக்கூடிய அமைப்பு அனைத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைகிறது. முதலில் சுக்கிரன் என்பவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தாராபலத்தில் பார்த்தால் சம்பத்து தாரை. ஏன்னா சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய்ங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டாக இருக்கிறது. பிறகு இந்த சுக்கிரன் என்பவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு இந்த திருவாதிரை என்பது 2வது நட்சத்திரம், அதாவது சம்பத்து தாரையாக, தனதாரையாக வருவதனால் இவர்களுடைய தனம், வருமானம், பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவர்கள் தங்களது வார்த்தைகளை மிகவும் பிரமாதமாக வெளிவரக்கூடிய அமைப்பாக, இதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக, மேலும் மேலும் பல இடங்களில் பாராட்டு பெறக்கூடிய நபர்களாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய விதமாக அமைகிறது.
பிறகு சுக்கிரன் என்பவர் இங்கு 11ஆம் வீட்டின் அதிபதி குருவான நட்சத்திரமான 11ஆம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இந்த குருவுடன் சேர்ந்திருப்பார். நட்சத்திராதிபதியும் குருவாக இருப்பார், அதன் கூட இணைக்கப்பட்டுள்ள கிரகமும் குருவாக இருக்கும். இது எல்லாமே கோல்டு, சில்வர் போன்ற ப்ரெஷியஸ் விஷயங்களை குறிகாட்டுவதனால் ஐஸ்வர்யமான விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி மெட்டல்ஸு, லக்ஸரியான ஐட்டம்ஸு, ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அமைப்பு வருகிறது. இதன் சந்தோஷம் என்பது அவர்களுடைய வாக்கில், குடும்பத்தில் வெளிப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பொழுதும் இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தைகளை இவர்கள் ரொம்பவும் அட்ராக்டிவாக மேக்னட்டிக்காக கொடுக்கும் பொழுது நிறைய தொடர்புகள் என்பது நடுவயதில் இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயதில் மீறிய நபர்களுக்கு கூட ஏற்படும். ஏன்னா இந்த சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஷிப், நட்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதில் எங்கே நம்ம விவரமாக இருக்கணும், யாரை எப்பொழுது அவாய்டு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மட்டும்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நிறைய இந்த இனிப்பு வகையறா உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம், உணவின் மேல் அதிக நாட்டம், அதிக விருப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இந்த 2 கிரகங்களுமே கொழுப்பை குறிகாட்டுவதனால் ஓரளவுக்கு ஒபேசிட்டி, ஃபேட்னஸ், அப்புறம் அந்த அதிகமான கொழுப்பினால் வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட ஏற்படும். அதனால் இவர்கள் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் வாக்கிங் செய்வது, ஃபிட்னஸ் செய்து கொள்வது, இதெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டு உத்தியோகம், தொழில், வருமானம் ரீதியாக இந்த ஒரு காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்தால், சார் இன்னும் ஒரு 1 இயருக்கு நான் பிஸி சார், என் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது சார், என் கால் ஷீட்டே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், ஃபேஷன், பியூட்டி, டெக்கரேஷன், இந்த ஸ்வீட் ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், யோகா, தெரப்பி, இந்த மாதிரி இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஒரு பிரமாதமான காலகட்டம். இந்த ஒரு பீரியடை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார் நிறையா விஷயம் சொன்னீங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார், என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு காத்திருங்கள். அடுத்து சனி செவ்வாய் பார்வை, சமசப்தம பார்வை, நீயா நானா அப்படின்னு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படத்தில் வரவில்ல, 2 பேர் இப்படி ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அந்த மாதிரி வக்கர சனியின் உக்கிர பார்வை செவ்வாயின் மேல் விழப்போகிறது. இதைப்போல் மிகவும் சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இந்த 3 நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக இப்போ கன்சல்டேஷனுக்காக வர இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் கொடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.